ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ மத்தி மீன் குழம்பு. மத்தி மீனை வேண்டான்னு சொல்கிறவங்க யாருமே கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் அவ்வளோ சூப்பராக பிடிக்கும். ஏன்னா அவ்வளோ டேஸ்டான மீன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் ரொம்ப குளிர்ச்சியானது. அது நல்லா பொரிஞ்சதும் நல்லா கைப்பிடி அளவுக்கு தாராளமாகவே பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு நல்லா எண்ணெயில் நல்லா வறுபடணும். நான் 2 வெங்காயம் நறுக்கி போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு அதுவும் நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை போட்டுட்டு பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை இந்த 3மே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ப்ரௌன், அந்த பொன்னிறம்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதும் கேஸை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஏன்னா குழம்பு நல்லா கலர்ஃபுல்லாக வரணுன்றதுனால தான் நான் எண்ணெயிலே போடுறேன். அதையும் கலரி விட்டுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அது எப்படி செய்யணுன்ற வீடியோவை நான் தனியாக போடுறேன். ஏன்னா குழம்பு நல்லா திக்னஸாக இருக்கணும்னா வீட்லேயே அரைச்ச மிளகாய்த்தூள் தான் உங்களுக்கு நல்லது. அதில் நிறைய உங்களுக்கு மசாலாஸும் இருக்கும். சரிங்களா? ஸோ இதுவும் வதங்கினதும் நான் ஒரு 4 பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன். அதை நல்லா விழுதாக அரைச்சி ஊற்றிக்கோங்க. ஏன்னா குழம்பு இன்னும் நல்லா திக்னஸாக வரும். கிராமத்து சமையலெல்லாம் புளி கரைச்சல்லையே உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தக்காளி எல்லாம் கரைச்சி அடுப்பில் ஏற்றி கொதி வந்ததும் மீனை போடுவாங்க. நம்ம இது ஒன்றா வதக்கி இது எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்ப்போம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இதையும் நல்லா வதங்கினதும் ஒரு பெரிய எலுமிச்சம் சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதையும் நல்லா உங்களுக்கு இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இந்த கரைச்சி வச்ச புளி தண்ணியையும் ஊற்றிக்கோங்க. நல்லா கலரி விட்டுக்கோங்க. உங்களுக்கு புளி தண்ணி நல்லா மசாலாவோட ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா கொதி வரணும். அது நான் மீன் குழம்புனும் போது உங்களுக்கு அந்த புளியோட ஸ்மெல்லு, தக்காளி ஸ்மெல் எதுவுமே தெரியக்கூடாது. நல்லா ஒரு மூடி போட்டு நல்லா கொதி வர விடுங்க. ஸோ இப்போ மூடி எடுத்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த மாதிரி நல்ல பபிள்ஸ் வரணும். நம்ம நல்லா கொதி வந்த உடனே நம்ம ஹீரோவான மத்தி மீனை ஒன்றா போட்டுக்கலாம். ஸோ அங்கே வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம நல்லா ருசிச்சு சாப்பிட போகிறோம். ஸோ நீங்கள் எல்லாரையும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு ஸோ மறுபடியும் மூடி போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா அட்லீஸ்ட் இவங்க ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா வேகணும். பார்த்திங்கன்னா நான் போட்டு வச்சுட்டேன். ஸோ இப்போது குழம்போட பதத்தை பாருங்கள். குழம்பு தண்ணியாக இருக்குது, இல்லை உங்களுக்கு இன்னும் நல்லா வேகணும்னா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டுட்டு எண்ணெய்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு குழம்பு அப்படியே திக்காக வரும். அந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வைக்க போகிறேன். குழம்பு கலரி விடும் போது பொறுமையாக பண்ணுங்கள். ஏன்னா குழம்பெல்லாம் உடஞ்சிடும். பார்த்திங்கன்னா இப்போ மூடி போட்டோடனே பாருங்கள், எல்லாம் அந்த மீனோட எண்ணெயிலேருந்து இதுலேருந்து எண்ணெய் வரும். அது ரொம்ப நிறைய மெடிக்கல் டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ உடம்புக்கு ரொம்ப ஒமேகா ஃபேட்டி ஆசிட் ரொம்ப நல்லது. இந்த மத்தி மீனை அடிக்கடி சாப்பிடுங்க. கண்ணுக்கு நல்லது. எல்லாத்துக்குமே நமக்கு நல்லதான இந்த மத்தி மீனை விட்டுடாதீங்க. இந்த மாதிரி நல்லா ஒரு சுட தட்டில் சாப்பாடை போட்டு அந்த மீன் குழம்பை ஊற்றி நல்லா ரசித்து சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா இன்ஸ்டாவில் ஃபாலோஸ் பண்ணுங்கள். நம்ம என்னோடய சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.